ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி பாக்கியம் சேனல். நாம் யாராவது ஒருத்தரை எழுந்துட்டோன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஏதாவது லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டத்தோட ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு எண்டுக்கு வந்துடுவோம்ல, அப்போ எனக்கு என்ன தோணுன்னா இந்த மொமெண்ட் வாழ்ந்துடணும் அப்படின்னு தோணும். ஏன்னா ஒரு டிஃபிகல்ட்டான டைம்ஸ் நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் நமக்கு கிடைக்குதுன்னா அப்பா இதில் வாழ்ந்துடணும் அப்படின்றது ரொம்ப பெருசாக தோணும். என்னோடய அப்பா போனதுக்கப்புறம் எனக்கு தோணுது உனக்குன்னு கொடுக்கப்பட்ட டைம் இருக்குல்ல, அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோன்னு தோணுது. ஏன்னா இப்போ என்னோடய அப்பா இல்லை, என்னால் பார்க்க முடியாது, பேச முடியாது, அவருக்கு என்ன பிடிக்கும் அதை என்னால் வாங்கி கொடுக்க முடியாது. என்னோடய அப்பா போயிட்டாங்க, இது செய்ய முடியாது. எல்லா உறவுகளுக்கும் அப்படி தான். நான் நேசித்தது என் அப்பாவை மட்டும்தானா? மற்ற உறவுகளையும் நேசிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் நேசிக்கிற உறவுகள் என்னை சுற்றி இருக்குது. அவங்கள என்னால் பார்க்க முடியும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை என்னால் செய்ய முடியும். ஆனால் அதெல்லாம் நான் செய்யாமல் என்னோடய அப்பாவை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். வாட் இஸ் த யூஸ்? என்ன இருக்குது? இப்போ நான் கஷ்டப்படுறேன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க, அதை பார்த்துட்டு இருக்கிற என்னோடய அப்பாவும் கஷ்டப்படுவாங்க. அந்த சோல் ஆறுதல் சொல்ல முடியாமல் தவிக்கும். நம்ம கண்ணீர் விட்டு அதை தொடக்க முடியாமல் கஷ்டப்படும். அப்போது நான் ஒருத்தி கஷ்டப்பட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்னோடய அப்பாவுக்கும் வருத்தத்தை கொடுத்தேன்னா அது என்னோடய தப்பு. இப்படி சொல்கிறீங்க, அந்த நினைவுலேருந்து வெளியில் அவ்வளோ சீக்கிரமாலாம் வெளியில் வர முடியாது. எஸ், கண்டிப்பாக வெளியில் வர முடியாது. ஆனால் அதுக்காக அதிக டைம் எடுத்துக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் கொஞ்சமாக தான் டைம் எடுக்கிறீங்கன்னா கூட அதில் உங்களை நீங்களே மறக்கிற அளவுக்கு, உங்களை பாதிக்கிற அளவுக்கு தலைவலி, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அண்ட் உங்கள் உடம்பு அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிகிற அளவுக்கு நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. அதுக்குள்ளேயே இருந்துக்காதீங்க. அது எப்போ உங்கள் உடம்பை அஃபெக்ட் பண்ணுன்னு தெரியுதோ அதுலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி யோசிங்க. அப்படி இல்லைன்னா அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். நாம் ஒருத்தரை இழந்து தவிக்கிறோம்ல, அப்போ அந்த பெயின் என்னன்னு புரியுதில்ல. அப்போ நாம் நம்மளை நல்லா பார்த்துக்கணுன்றது நமக்காக மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் சேர்த்து தானே. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதுதான் சொல்ல வரேன். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். எல்லாருமே இந்த உலகத்தில் அப்படியே நிரந்தரமாக இருந்துட்டு போகிறதில்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட டைம், அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. செய்யாமல் விட்டுடும், எதை மிஸ் பண்ணோம், மற்ற உறவுகள்கிட்ட அந்த விஷயங்களை மிஸ் பண்ணிடவே கூடாது. திருப்தியாக வாழ்ந்துடணும். அதுக்கும் மேலே சோல் ஒன்று இருக்குல்ல, அப்போது அவங்க நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அதெல்லாம் முன்னை விட இப்போது ரொம்ப நல்லாவே கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ சம்வேர் எல்ஸ் அவங்க இருக்காங்க, நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை உங்கள் மனசுக்கு சொல்லுங்கள். என் அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம், அவங்களுக்கான அந்த பெயின் எல்லாம் இருக்கும்போது கூட அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. ஒரு பாசிட்டிவாக மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. நான் போய் இருக்கும்போது அவங்களோட எனர்ஜி எனக்கு ஒரு பாசிட்டிவாக கொடுத்தது. ஸோ அதை தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. எவ்வளோ பெரிய இழப்புகள் இருந்தாலும் அதில் வெளியில் வர முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அடுத்து செய்ய ஆரம்பிங்க. செஞ்சு தான் ஆகணும். பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.